வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மே மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருடத்தில் இது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் 6ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். திதி வளர்பிறை ஏகாதசி மதியம் 2:58 வரை. அதன் பின் துவாதசி. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம். இன்று ஏகாதசி விரதம். பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி கொடுத்து இன்றைக்கி நம்ம பெருமாளை நினைக்க வேண்டிய சில பேர் ஏகாதசிக்கு முழு உபவாசம் இருப்பாங்க. முடிந்தவர்கள் அதையும் செய்யலாம். பெருமாளின் அனுகிரகம் பெற வேண்டிய நாள் இன்று. நாளைய விசேஷம். நாளைய தினம் பிரதோஷம். நாளைய விசேஷம் பிரதோஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7 முதல் 10 வரை. காலை 11 முதல் நண்பகல் 12 வரை. மதியம் 2 முதல் 4 வரை. மாலை 6 முதல் 7 வரை. இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் புதன் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் குரு, கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையான நாள். நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். சந்திர பகவான் கேதுவோடு இணைகிறார். சந்திர பகவான் சுகஸ்தானாதிபதி. 6ஆம் இடம் சென்று அங்கே கேதுவோடு இணைகிறார். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படலாம். சில சுக சௌகரியங்களுக்கு கேடுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாள். வார்த்தை ஜாலம் அப்படி பேசுவீங்க. இப்போ உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சு ஆற்றல், உங்களுடைய சொல் ஆற்றல் மேம்படும். தனவருவாயும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மையான நாள். ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு யோகம். 2-5 கூடிய கிரகம் 12ஆம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் செலவுகளும் வரும். வரவும் உண்டு, செலவும் உண்டு. நன்மையான செலவுகளாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் டேவாக இருக்கும். குழந்தைகள், பெற்றோர்கள் அப்படின்னு உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் சுற்றுலா சென்று வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மகிழ்ச்சிக்காக செலவிடக்கூடிய ஒரு செலவுகளாக இருக்கும். நல்ல நாள் இது. மிதுனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு செய்வீங்க. ஏதாவது சுவிட்ச் மாற்றணும், ஒரு ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி ஏதாவது மெக்கானிக்கை கூப்பிட்டு பார்த்து அதற்கான ஒரு செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அது இழுபறியாக தான் இருக்கும். இல்லைன்னா சில பேர் காரை பழுதடைஞ்ச காரை ஒரு ரிப்பேருக்கு ஷெட்டில் கொடுத்து மாற்றிட்டு டயர் மாற்றலாமா, இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் தான் இருக்கும். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழைய பொருட்களை கொடுத்துட்டு புது பொருட்கள் மாற்றுவதோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ரிப்பேர் செய்வதோ அது போன்ற ஒரு செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இருந்தபோதும் இது வெற்றிகரமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார். நம்ம நேற்றைய ராசி பலனில் இதை சொன்னோம். ராசி அதிபதி 3ஆம் இடம் செல்வது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் சந்திரனுக்கு சிறப்பான இடமாக இருந்தாலும் அங்கே போய் கேதுவோடு அஸ்தங்கமாகிறார். அதனால் சில விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சில விஷயம் அப்படின்னா என்னென்னா, ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க, வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். சகோதரிகள் மூலம் ஏதாவது ஒரு சிக்கல்களை சந்திக்கலாம். அவங்களோட ஏதாவது ஒரு வாக்குவாதம் ஏற்படலாம். அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி நாள் கொஞ்சம் சுமாரான நாள் தான். நாளைய நாள் விசேஷமான நாள்.
சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் ராசிக்கு 12க்குடைய கிரகம் 2ஆம் இடத்தில் இருக்கார். விரயஸ்தானத்துக்குரிய கிரகம் தனஸ்தானத்தில் அஸ்தங்கமாகிறார் யாருடைய கேதுவோட. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் செலவுகள் கட்டுப்பாடோடு இருக்கும். ரொம்ப வீண் விரயங்கள்லாம் ஆகாது. செலவு கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கண்ட்ரோலாக பேசணும். சில நேரத்தில் நம்ம நிறையா வெளியே போன இடத்துலலாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். தேவையில்லாத லூஸ் ஸ்டாக்லாம் விட்டுருவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷமான நல்ல நாள் தான் சொல்லணும். பல பேருக்கு செலவுகள் ஆகும், உங்களுக்கு மட்டும் செலவு ஆகாது. உங்கள் செலவை நீங்கள் பேக்கெட்லேருந்து வேலெட்டை எடுத்திங்கன்னா இன்னொருத்தர் உங்களுடைய விஷயத்துக்கு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பணத்தை கட்டிடுவார். இந்த மாதிரி செலவுகள் டைவெர்ட் ஆகிடும். அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் செயலில் கவனத்தையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரகநிலை தான் இன்றைக்கும். சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கார். ராசிக்குள் 11க்குடைய கிரகமான சந்திரன் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரத்தில் 3-8க்குடைய கிரகமான செவ்வாய் அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த செவ்வாயும் சந்திரனும் சமசப்தமாக பார்த்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் யோகமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கும் 7க்கும் இந்த ராகு கேது கூட இணையும் போது அது சில பிரச்சனையை ஏற்படுத்தும். அதுவும் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம். இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் மட்டும் இல்லை, புதனும் இருக்கார். இந்த மாதிரி 7ஆம் இடத்தில் சுப கிரகமான சுக்கிரனோ இல்லை புதனோ பிறவி ஜாதகத்தில் இருந்தால் அது ஒரு தோஷம். பொதுவாக ஜோதிஷம் கற்றுக்கிறவங்களுக்கு இது ஒரு பயனாக இருக்கும். பிறவி ஜாதகத்தில் சில கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கோச்சாரத்தில் வரும்போது அது யோகமாக மாறிடும். இப்போ கோச்சாரத்தில் புதனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துல, எது பிறவி ஜாதகத்தில் தடையோ அது கோச்சாரத்தில் வரும்போது அது யோகமாக மாறும். அப்போ திருமண விஷயங்கள் இப்போ கைகூடும். திருமணத்துக்காக என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி அடையும். அதற்கான செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் சுப செலவுகள் ஏற்படும். இந்த நாள் யோகமான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக போகிற நேரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். 11ஆம் இடத்தில் இருக்கார். அது ஒரு யோகம். 7ஆம் இடத்தில் குருவும் சூரியனும் ஜீவனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் 7ஆம் இடத்தில் இருக்கார். அவர் தான் சூரியன். 10க்குடையவர் 7இல், 11க்குடையவர் அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய புதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். 6ஆம் இடத்தில் இருக்கார். இதெல்லாம் ஒரு யோகமான சூழ்நிலை. நிறைய தன லாபங்கள் ஏற்படும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு சூழ்நிலை. குரு பகவான் ராசியை பார்ப்பதால் திருமண விஷயங்களில் இப்போ முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை நல்லாயிருக்கும். தன வருவாய் அதிகரிக்கக்கூடிய நேரம். தொழில் நிமித்தமாக சிலருக்கு பயணம் ஏற்படும். அந்த பயணம் வெற்றி அடையும். நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் கேது அப்படிங்கிறது ஒரு யோகம். விபரீத ராஜ யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். 5க்குடைய கிரகம் 4ஆம் இடத்தில் இருப்பதால் இடம், வீடு, வண்டி, வாகனங்களால் லாபம் ஏற்படும். தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும். இப்போ சீட்டு கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி படிக்கலாம். வெற்றிக்கான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7க்குடைய கிரகம் சந்திரன் அவர் இப்போ கேதுவோடு இணைகிறார். அதனால் கொஞ்சம் இன்றைக்கும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏறத்தாழ சந்திராஷ்டமத்துக்கு நிகரான பலாபலம் தான் இன்றைக்கும். பேச்சில் கவனமாக இருங்க. உங்களுடைய உடைமைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் நேரம் மாறிடும். மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய தினம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திரன் கேதுவோடு இணைந்த நாள். அதனால் சந்திராஷ்டமத்திலே இந்த கேதுவோட சந்திரன் இணைந்தால் கூடுதலாக கெடுபலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தின் ஒரு வேண்டுதல் வேணும். உங்களுடைய தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லுங்கள். இன்றைக்கி பெருமாள் வழிபாடு சிறப்பு. ஆலயம் சென்று வாருங்கள். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பயப்பட தேவையில்லை. மீனராசிக்காரர்களுக்கு 5க்குடைய கிரகம் அவர் சந்திரன். அவர் 7ஆம் இடத்தில் கேது இணைகிறார். ராசிக்குள் ராகு, 7ஆம் இடத்தில் சந்திரன் கேது இருக்கும்போது எதிர்மறை எண்ணம் கொண்ட சில பேரை சந்திக்கலாம். இந்த நம்ம நேர்த்தி ராசி பலன்லேயே சொன்னோம். பொதுவாக சந்திரன் 2.25 நாள் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கும். இந்த மாதிரி நேரங்களில் அது இணையக்கூடிய கிரகம், பார்க்கக்கூடிய கிரகம்,
சந்திரன் யாரை பார்க்குது, சந்திரன் பார்க்கக்கூடிய கிரகங்கள், இதெல்லாம் வச்சு தான் பலாபலன்கள் தினப்பலன்லாம் மாறும். உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கார், செவ்வாய் சந்திரன் பார்வை, சந்திரன் செவ்வாய் பார்வை, இதெல்லாம் யோகத்தை செய்தாலும் கூடவே ராகுவோடு செவ்வாய், கேதுவோட சந்திரன் இந்த மாதிரி அமைப்பு இருப்பதால் கொஞ்சம் இன்றைக்கி நம்ம சந்திக்கக்கூடாத நபர், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ண வேண்டிய ஆள், இந்த மாதிரி நபர்களெல்லாம் பார்த்துருவோம். இப்போ என்ன டென்ஷன் தான் மேலே வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோன் கால்ஸை கூட அவாய்ட் பண்ணலாம். தேவையான ஃபோன்ஸை மட்டும் எடுத்து பேசலாம். வாட்ஸ்அப் கூட இன்றைக்கி சில ஷேரிங்லாம் பண்ணாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த நாள் வெற்றிகரமான நாளாக இருக்கும். கோயில் போயிட்டு வாங்க இன்றைக்கி, அது சிறப்பு.